ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பச்சரிசி வச்சு நம்ம எப்படி தோசை சுடலாங்கிறது பார்க்கலாம். இந்த 2 கப்பு பச்சரிசி எடுத்து நான் நல்லா இந்த மாதிரி 2 கப்பு பச்சரிசி எடுத்து நான் கழுகி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நான். இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த தோசை. நமக்கு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தோசை நீங்கள் சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஆகும். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தண்ணி வடிச்சிட்டு வந்தாச்சு. பச்சரிசி இப்போ இதில் மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மயமாக அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தட்டியாகவே அரைச்சிடலாம். ஜாஸ்தியாக இருக்குது அரிசி, அதனால் 2 தட்டி போட்டு நான் அரைச்சிட்டு வருவேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி இதில் ஊற்றுறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இனி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு அரைச்சது வந்து இப்போ ஊற்றிடலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கட்டியில் தான் அரைச்சிட்டு வரணும். இவ்வளோ கட்டி இருக்கணும். எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மாவு வந்து ஒரு தாளித்து விட்டுடலாம். மாவை தாளித்து ஊற்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா சாச்சி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூனு ஜீரகம். இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு நான் போடுறேன். இப்போ கடுகு பொட்டியாச்சு. இப்போ ஜீரகத்தை போட்டுடலாம். ஜீரகம் போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டுடலாம். நல்லா போட்டு இலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு ஸ்பூனு போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடணும். தாளிச்சாச்சு. மாவில் எல்லாம் தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றி எல்லாம் இலக்கி விட்டாச்சு. நல்லா இலக்கி விட்டுடலாம். இது கூடயே நான் மாவில் போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 3மே நல்லா சிரவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி பெருசாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் எல்லாம் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு பெப்பர் பொடி, ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். மேலே வந்து மல்லித்தலை, கொஞ்சம் மேலே மல்லித்தலை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியாக தெரியுது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். என்னென்னா காயெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம்ல, அந்த காயிலெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காயை நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த காய் போட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு தோசை சுட்டு கொடுத்தா குழந்தைகளுக்கும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சட்னியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது, ஆனாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ தோசை ஊற்றிட்டு வரலாம். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் பேன் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு.
ஒரு கரண்டி ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நல்லபடியே மெல்லமாக பரட்டி விட்டுறணும். நைஸாக, ரொம்ப கட்டியாக்க வேண்டாம். இந்த மாதிரி பருத்தி எல்லாத்தையும் விட்டுடலாம். இப்போ 4 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அந்த காயெல்லாம் போட்டது வந்து நல்லா வேகும். அதனால தான் மூடி போட்டு வைக்கிறது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். திருப்பி இந்த மாதிரி 2-3 ட்ரிப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். வெந்துடுச்சு. நல்லா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எடுத்துடலாம். பாருங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒன்று கூட ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுக்கலாம். இப்போ 2வது ஊற்றின தோசையும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போது பாருங்க, சூப்பராக இருக்குது தோசை. தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது தோசை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு நம்ம எந்த சட்னி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சட்னி இல்லாமையும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் நான் 2 சட்னி வச்சுருக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.